ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டர்ஸ் 57 கான்டெஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்க்கலாம். 3 7 4 minus 89 plus 20 5 5 minus 9 plus 0 3 9 minus 5. ஸோ இதில் எப்படி இன்புட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்பயும் போல் ஃபஸ்ட் லைன் டெஸ்ட் கேஸ், ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் ரெண்டு லைன் இருக்குது. ஃபஸ்ட் லைன் n, அடுத்த லைன் ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் லென்த் n. ஓகேவா? ஸோ எப்படி கொடுத்துட்டாங்க, இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் சொல்கிற மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எப்படி நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்னா இருக்கிறதுல நமக்கு ஆன்சராக வரப்போகிறது. இப்போ நார்மலாக இதை சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு -89 + 20 is -69 + 4 is -65. ஸோ இங்கே ஆன்சர் உங்களுக்கு -65ன்னு வரும். இங்கே 5 - 9 is -4ன்னு வரும். 9 - 5 is 4ன்னு வரும். ஸோ ஆனால் இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இந்த ஆன்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இவங்க கொடுத்துருக்குற ஈக்குவேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர். ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா இதே இன்புட்டை வச்சு மேக்ஸிமம் எக்ஸ்ப்ரெஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்சராக வரப்போகிறது மேக்ஸிமமாக இருக்கணும், ஆன்சர் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சரை எப்படி நம்ம மேக்ஸிமமாக ஆக்க போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும், இப்போ இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, இதை வந்துட்டு எந்த பொசிஷன் வேணாலும் மாற்றிக்கலாம். 4 கடைசி கொண்டுடலாம், 0 ஃபஸ்ட்டு கொண்டுடலாம், இப்படி எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் கண்டிஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ், இது 2 ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்கும் எல்லாத்துலேயும். இது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் எண்டிங்காகவும் இருக்கக்கூடாது. தேர்ட் கண்டிஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. ப்ளஸ்ஸாக ஏன் இருக்கக்கூடாது, ப்ளஸ் அண்ட் மைனஸாக கடைசியாக ஏன் இருக்கக்கூடாது, ஸ்டார்டிங் ஏன் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு வந்துட்டு ஒன் சைடு ஆப்ரண்ட் தான் இருக்கும், செகண்ட் சைடு ஆப்ரண்ட் இருக்காது. ஆனால் கான்சிக்யூட்டிவ் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னா ப்ளஸ்ஸையும் மைனஸையும் நீங்கள் ஒரே டைமில் போட்டிங்க அப்படின்னா எதை ஆட் பண்ணுறது எதை மைனஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ கான்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் இதை எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம். இதை நம்ம மேனுவலாக பண்ணோம்னா 4 - 89 + 20, இதை நம்ம மேனுவலாக எப்படி பண்ணால் இதை குறைக்கலாம். முதல்ல ப்ளஸ் சைன் வருமா மைனஸ் சைன் வருமானு முதல்ல கண்டுபிடிப்போம். ப்ளஸ் சைன் முதல்ல வந்தால் என்ன ஆகும், உங்கள் ஆன்சர் வேல்யூ ஜாஸ்தி ஆகும். மைனஸ் சைன் வந்தால் ஆன்சர் வேல்யூ கம்மியாயிட்டே போகும். நம்ம இதை முதல்ல சார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிறதுல ஜாஸ்தியான வேல்யூ வேணும்னா ஜாஸ்தியான நம்பர்லேருந்து எழுத ஆரம்பிப்போம். கரெக்டாக? ஸோ அப்படி நான் எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் ப்ளஸ் அண்ட் மைனஸ்னு 2 சைன் இருக்குது. ஸோ 2 இடத்துல இதை போட போகிறேன். ஆனால் ப்ளஸ் பண்ணால் ஜாஸ்தி ஆகும், மைனஸ் பண்ணால் கம்மியாயிடும். ஸோ மைனஸ் தான் கடைசியிலேருந்து இருக்கணும். ஸோ மைனஸ் இங்கே போடுறேன், ப்ளஸ்ஸை இங்கே போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 986 அப்படின்னு வரும். ஸோ இருக்கிறதுல இது ஜாஸ்தியான வேல்யூ, ஏன்னா -65 நமக்கு வந்திருக்கு, 986. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ண வேண்டியது 984 + 2 - 0. அதே இது 5 - 9 + 0 நம்ம என்ன பண்ணுவோம், 9 5 0ன்னு போடலாம். முதல்ல மைனஸை பின்னாடி எடுத்துக்கணும், அப்புறம் ப்ளஸ் எடுத்துக்கணும். ஸோ 9 + 5 is 14, -4 இருந்தது +14 ஆயிடுச்சு. இப்போ 9 - 5 உங்களுக்கு 9 and 5 தான், மைனஸ் தான், ஆன்சர் 4 வரும். கண்டிப்பாக அந்த நம்பர் வரும், இல்லைனா அதை விட ஜாஸ்தியாக வரும், அதை விட கம்மியாக வரவே கூடாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி அல்காரிதம் எழுதுவோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதுக்கு எப்படி அல்காரிதம் எழுத போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீக்கு, எண்ணுக்கு, எஸ்ஸுக்கு இன்புட் வாங்கிக்க போகிறோம். ஓகேவா? இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த எஸ்ஸை வச்சு முதல்ல நம்மளை எஸ்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர்ஸை தனியாக, ப்ளஸ் தனியாக, மைனஸ் தனியாக, லிஸ்ட்டாவோ அரேவாவோ மாற்றி வச்சுக்கணும். இப்படி லிஸ்ட்டாவோ அரேவாவோ மாற்றிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இப்படி மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லிஸ்ட் ஆர் அரேல இதை வந்துட்டு L1 இல்லை L, இதை L1, இதை L2 இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல
நம்பர்ஸை சார்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லுங்கிறத சார்ட் பண்ண போகிறோம். எப்படி சார்ட் பண்ணணும்? டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணணும். சார்ட் பண்ண அப்புறம் பின்னாடி இருந்து தானே ஆரம்பிக்க போகிறோம். முன்னாடி இருந்து ஆரம்பித்தா இங்கே ப்ளஸ் சைன் அண்ட் இங்கே மைனஸ் சைன் வந்துடும், தப்பாயிரும். ஸோ பின்னாடி இருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ முதல்ல மைனஸ் தான் எடுக்க போகிறோம். L2ல் இருக்கிறதுல மைனஸ் எத்தனை இருக்கோ அதை ஃப்ரம் பேக்வேர்ட்ஸ். ஃப்ரம் பேக்வேர்ட்ஸ்னால் நீங்கள் எப்படி எடுப்பீங்க? லென்த் ஆஃப் இந்த லிஸ்ட், நம்பர் லிஸ்ட். அதாவது இப்போது 9 8 4 2 0 இதுதான் லிஸ்ட்டில் இருக்கும். 0 1 2 3 4ங்கிறது தான் அதோட இண்டெக்ஸ். ஸோ இதுக்கு லென்த் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 5ன்னு இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம்? லென்த் ஆஃப் த லிஸ்ட் -1னா தான் நம்ம 4th பொசிஷனில் இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? L2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் Lல் 4th பொசிஷனில் இன்சர்ட் பண்ணணும். அதாவது லென்த் ஆஃப் L -1. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n மைனஸ் பண்ணிகிட்டே வந்தால் தான் ஒவ்வொரு வேல்யூ அதை எடுத்துகிட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. 9 8 4 2 -0ன்னு இருக்கும் லிஸ்ட்டில். இப்போ இதில் என்ன பண்ணணும்? இது 0 1 2 3 4 5. இப்போ நம்ம 3rd பொசிஷனில் இன்சர்ட் பண்ணால் தான் அது வரும். ஆல்ரெடி நம்மளோட n வேல்யூ 4ல் இருக்குது. அப்போ 3 ஆக்கிட்டு நம்ம அதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணலாம். முதல்ல மைனஸ்க்கு பண்ணுறோம், அப்புறம் L1 ப்ளஸ்ஸை வச்சு பண்ணுறோம், அதுக்கப்புறமா கடைசியாக அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். டோட்டலாக அந்த ஃபுல் லிஸ்ட்டை ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி. இதுதான் வந்துட்டு அல்காரிதம். அல்காரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பைத்தானில் கோட் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி டெஸ்ட் கேஸ்க்கு இன்புட் வாங்கியாச்சு. அப்புறம் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்க்கும் எண்ணும் எஸ்ஸும் வாங்கியாச்சு இன்புட். அதுக்கப்புறமா நமக்கு இப்போ 3 லிஸ்ட் வேணும். ஒன்று நம்பர்ஸ்க்கு, ஒன்று ப்ளஸ்ஸு, ஒன்று மைனஸ். ஸோ எல் வந்துட்டு நம்பர்ஸ், L1 ப்ளஸ் L2 மைனஸ். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஸ்ட்ரிங்கில் ஐட்ரேட் பண்ணி L1 L2 Lன்னு அப்பெண்ட் பண்ணியிருக்கேன். முதல்ல ப்ளஸ்ஸாக இருந்தால் L1ல், மைனஸாக இருந்தால் L2ல், அப்புறம் இல்லைன்னா Lன்னு நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லுங்கிறது வந்துட்டு நம்பர்ஸை நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணோன்னு பேசினோம். ஸோ எல்லை சார்ட் ரிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட லென்த் கண்டுபிடிச்சிக்கிறேன். அதை எடுத்து எண்ணில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன், நம்பர்ஸோட லென்த். இப்போ L2ல் முதல்ல நம்ம மைனஸ் தான் பார்க்கணுன்னு யோசித்தோம். ஸோ மைனஸோடதில் வந்துட்டு முதல்ல ஐட்ரேட் பண்ணுறேன். ஐட்ரேட் பண்ணி எண்ணை ஒவ்வொரு வாட்டியும் மைனஸ் பண்ணிவிட்டு Lல இன்சர்ட் பண்ணுறேன். n பொசிஷனில் நம்ம சொன்ன மாதிரி முதல்ல n-1 பொசிஷன், அப்புறம் அடுத்தடுத்து மைனஸ் ஆகிட்டே வரும். ஃபஸ்ட்டு மைனஸை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், ஏன்னா L2. அதுக்கப்புறம் L1ல் ப்ளஸ் சைன் இருக்கும்போது பார்க்குறோம். அதுலேயும் எண்ணை மைனஸ் பண்ணிவிட்டு அதில் இன்சர்ட் பண்ணுறோம் ப்ளஸ்ஸை. கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போது கம்பைல் அண்ட் ரன் கொடுத்து பார்க்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட். இப்போ சப்மிட் கரெக்ட் ஆன்சர். எல்லா டெஸ்ட் கேஸும் ஒழுங்காக ரன் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.